இந்த மதம் எல்லாம் நமக்கு வெளியிலேருந்து வந்திருக்கிற நோய் நமக்கு. நம்ம நாட்டில் எப்பவுமே மதம் கிடையாது. நாம் எவ்வளோ வேணாலும் கடவுளை உருவாக்கிக்கிறோம். நாம் 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கில் உருவாக்கியிருக்கிறோம். என்னத்துக்குன்னா இது நாம் ஒரு கருவியை தான் பார்த்தோம். இல்லை, நீங்கள் இப்போ மக்கள் தொகை பெருக்கத்தோடைய ஆபத்தை சொன்னீங்க. அதுபோல் இந்த மாதிரியான கருவிகள்னு சொல்கிற இந்த கடவுளுடைய பெருக்கத்துக்கும் இப்போ இதையும் நம்ம ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா, அல்லது இதை கடந்து போக வேண்டிய இது கருவிங்கிற ஒரு நிலை? நான் சொல்கிறேன், இப்போ பிரச்சனை என்னென்னா ஒரு கடவுள் பின்னாடி 1000 பேர் நிற்கிறாங்க, அதனால சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம கலாச்சாரத்தில் என்ன சொன்னோம்னா இஷ்ட தேவத்தை, உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் தெய்வமாக பண்ணிக்கணும். உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிச்சா அவரே தெய்வமாக பண்ணிக்கலாம், மனைவியை பிடிச்சா மனைவியை தெய்வமாக பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு மரம் இருக்குது அதே பிடிச்சா அதே தெய்வமாக பண்ணிக்கலாம். இது இஷ்ட தேவத்தம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு தனியாக கடவுள் இருந்தால் யார் கடவுள் பற்றி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஒரு கடவுள் பின்னாடி 1 கோடி மக்கள் நிற்கிறது தானே சண்டை போட்டுக்கிறாங்க. வளர்த்தணும்னு சொல்கிற எதுக்கு குறைக்கிறீங்க? எல்லாருக்கும் நம்ம ஒரு தனி கடவுள் இருந்தால் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது?